சூடான சாப்பாடோட நான் சொல்கிற இந்த தொக்கை செஞ்சு பாருங்கள், அவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 2 பெரிய கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். மேலே இருக்க தோலை நல்லா சீவிட்டு இந்த மாதிரி பெரிய சைஸாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிடுங்க. நம்ம வெட்டி வச்சுருக்க கத்திரிக்காவை அதை இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுங்க. நல்லா திருப்பி போட்டு வதக்கி எடுத்துருங்க. நல்லா இந்த மாதிரி செவந்து வரணும், அந்த மாதிரி வதக்கி எடுத்துருங்க. அதுக்கு அடுத்தது ஒரு பெரிய பூண்டு உரித்து வச்சுக்கோங்க. ஒரு பூண்டை அதே எண்ணெயில் போட்டு வதக்கலாம். அடுத்தது 2 பச்சை மிளகா. பூண்டு நல்லா செவந்து வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுக்கணும். அதுக்கு அடுத்தது நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். 2 தக்காளியை பாதியாக கட் பண்ணிவிட்டு எண்ணெய் பற்றலைன்னா கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தக்காளியும் அந்த எண்ணெயிலே நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு 2-3 நிமிஷத்தில் நமக்கு வெந்துடும். அவ்வளோதான், நமக்கு வெந்துருச்சு. அதையும் எடுத்துருங்க. அடுத்தது அதே கடாயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு சீரகம் போடுங்க. அடுத்தது பெரிய வெங்காயம், நான் பெரிய வெங்காயமாக சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா வதக்குங்க. அதை வதங்கிறதுக்குள்ள நம்ம எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காய், பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் இது மாதிரி நம்ம ஸ்மாஷ் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு நான் இன்றைக்கி குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் தனி மிளகாத்தூள், தனியாத்தூளும் சேர்த்துக்கலாம். அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காவை அதில் மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிடலாம், ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நல்ல டேஸ்டியான ஒரு கத்திரிக்காய் கிரேவி ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.